நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய சரிகமப நிகழ்ச்சியோட 5வது ஃபைனலிஸ்ட் ரவுண்டில் அபிஷேகா கிட்ட ஸ்ரீனிவாஸ் அவர்கள் கோவப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழகம் முழுவதுமே இந்த ஒரு சனி ஞாயிறை மிகப்பெரிய அவளோட பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சரிகமப நிகழ்ச்சியில் யார் தான்ப்பா அந்த 5வது ஃபைனலிஸ்ட், அபிஷேகா செலக்ட் ஆவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகளுக்கான விடை இந்த ஒரு சனி ஞாயிறு தான் தெரிய போகுது. அண்ட் இந்த ஒரு நிலையில் சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்ச்சி பற்றி என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, அபிஷேகா அவர்கள் பாடி முடிச்சதுக்கப்புறம் ஸ்ரீனிவாஸ் பயங்கரமாக கோவப்பட்டிருக்காராமா. அபிஷேகா இந்த வாரம் ரொம்பவே கிளவராக அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சாங்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா பாடியிருக்காங்க. பீப்புளுமே அந்த மாதிரியான ஒரு சாங்கை தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அபிஷேகாவுக்கு கடலுக்குள்ள உரத்திலே அப்படின்னு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கிராமப்புற பாடலை தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் நார்மல் பாடலையே எப்படியாவது கஷ்டப்பட்டு ஓரளவு நல்லா பாடிடுவாங்க. அவங்களோட சோனை சொல்லவா வேணும், பட்டையை கிளப்பியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒட்டுமொத்த அரங்கமுமே எழுந்து நின்று ஆடுற அளவுக்கு அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை அவங்க கொடுத்துருக்காங்க. பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸை அவங்க கொடுத்ததுக்கப்புறம் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் செம்ம கோவப்பட்டிருக்காரு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு பாடலை இதற்கு முன்னாடிலாம் நீ ஏன் பாடலை அப்படின்னு உன் மேலே எனக்கு கோவம் தான் வருது. உன்னோட ஏரியா எது ஸ்ட்ராங் அப்படின்னு உனக்கு தான் தெரியும். எதை பாடினா ஆடியன்ஸ் நீ நல்லா ரீச் ஆக அப்படிங்கிறது உனக்கு தான் தெரியும். அப்படிங்கிறப்ப கடந்த 4 வாரங்களில் இந்த மாதிரி சாங்கை நீ ஏன் பாடலை, இந்த மாதிரியான ஒரு சாங்கை மட்டும் கடந்த 4 வாரத்தில் நீ பாடியிருந்தா இந்நேரம் அந்த சீட்டில் நீயும் ஒரு ஆள் தான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கோவப்பட்டிருந்திருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் உண்மையிலேயே இதுதான் வந்து பழைய அபிஷேகா, அந்த பவர்ஃபுல் அபிஷேகா அப்படின்னா அது இதுதான். இந்த மாதிரி தான் நாங்கள் உன்னை பார்த்தோம், இந்த மாதிரி தான் நீ இதுக்கப்புறம் பாடணும். இதற்கு முன்னாடி இருந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு இதுக்கப்புறம் பாடாத. அண்ட் கண்டிப்பாக நீ ஒன் ஆஃப் த டிசர்வ்டு பர்சன் டு ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சூப்பரான வெல்கம் வார்மிங்கான வேர்ட்ஸை தான் வந்து அபிஷேகாவுக்கு ஸ்ரீனிவாஸ் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் அவரும் முதல்ல கோவப்பட்டது அப்படிங்கிறது ஒரு செல்ல கோவம் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இவ்வளவு நல்லா நீ பாடுற, அப்புறம் ஏன் இந்த பாட்டை நீ இதுக்கு முன்னாடி பாடலை, இது நீ முன்னாடியே பாடியிருந்தால் செலக்ட் ஆகிருப்பியே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான். அதை தான் அவர் அபிஷேகா கிட்ட வெளிப்படுத்தியிருந்தார். அண்ட் சார் கோவப்படுறாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அபிஷேகாவுமே சாரி சார், இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் இன்னும் சூப்பராக தான் பாடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபினாலே போகிறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ ஓவராலாக அந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அபிஷேகா தான் இந்த வாரம் வந்து செலக்ட் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஒரு 3 வாரங்கள் கழித்து அவங்களோட ஃபேன்ஸுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் இன்னொரு ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக சுமன் அவர்களும் பாடியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் ஜட்ஜஸ் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ரோமோவே இது வரைக்கும் அபிஷேகாவுக்கு விடாமல் இருந்தாங்க. பட் இந்த முறை ப்ரோமோ வந்துருச்சு, அதுவும் பவர்ஃபுல்லான ஒரு ப்ரோமோ. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அபிஷேகா இந்த வாரம் செலக்ட் ஆகிடுவாங்கங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இதற்கு முன்னாடி வாரங்களில் ப்ரோமோவில் யாரை ஹைலைட் பண்ணி காட்டினாங்களோ அவங்க தான் அந்த வாரத்துக்கு வந்து அந்த டிக்கெட்டை வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் பயங்கர ஹைலைட் பண்ணி அபிஷேகாவை காட்டியிருக்காங்க. இவங்க தான் வாங்குவாங்க நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.